இதே போல வட்ட செயலாளர் பதவியும் வயது வரம்பு 50, அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் எனவும் தீர்மானிக்கப்படுகிறது. 4வது தீர்மானமாக கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இடைப்பட்ட அந்த அமைப்பான பேரூராட்சிகள் மற்றும் பேரூர் கழகங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் பேரூர் கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 60 என நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் பேரூர் கழக செயலாளராக அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே பொறுப்பு வகிக்க முடியும் எனவும் தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் 5 மாநகரங்களில் திமுகவின் செயல்பாடுகளுக்கு அச்சாணியாக விளங்குவது பகுதி கழகங்கள் எனும் சென்னை மாநகராட்சியில் இனி அமையும் இந்த பகுதி கழகங்கள் 40,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் மற்ற நகரங்களுக்கு சராசரியாக 30,000 வாக்காளர்களை கொண்ட பகுதி கழகங்களாகவும் அமையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பகுதி கழகங்களுக்கு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களின் அதிகபட்ச வயது 60 வயது என்றும் அவர்கள் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பில் பணியாற்ற முடியும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானம் 6 40,000 வாக்காளர்களை உள்ளடக்கிய மக்கள் தொகை அடிப்படையில் நகர கழக செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வயது 60 என்றும் நகர கழக செயலாளர்கள் 2 முறை மட்டுமே பொறுப்பு வகிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கழகங்கள் என்ற வலிமைமிக்க அமைப்புக்கு வயது வரம்பு மற்றும் அவர்கள் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மாவட்ட கழகங்கள் சராசரியாக 30,000 வாக்குகளுக்கு ஒரு ஒன்றிய கழகம் என்ற அடிப்படையில் ஒன்றிய அமைப்புகள் ஒவ்வொரு மாவட்ட கழகத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 60 என நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் ஒன்றிய கழக செயலாளராக 2 முறை மட்டுமே பொறுப்பு வகிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒவ்வொரு ஒன்றிய கழகமும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள் அமைந்திருக்க வேண்டும் என்றும் ஒரு கழக ஒன்றியமானது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்குள் இடம்பெறும் நிலை தொடரக்கூடாது என்றும் தீர்மானிக்கப்படுகிறது. 8வதாக மாவட்ட கழகங்களின் எண்ணிக்கை 77ஆக இருந்தது. அது இப்போது 110ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் மாவட்ட செயலாளர்கள் 110ஆக உயர்த்தப்பட்டிருப்பதால் மாநகர செயலாளர்கள் பதவி தேவையில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 110 மாவட்ட கழகங்களில் இடம்பெற உள்ள தொகுதிகளை திமுக தலைவர் அவர்களே முடிவெடுத்த அறிவிக்க இந்த தலைமை செயற்குழு கூட்டம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி தீர்மானமாக 9வது தீர்மானமாக 110 மாவட்ட கழகங்களை அறிவித்தவுடன் அனைத்து மாவட்ட கழகங்களிலும் மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அந்த கூட்டத்தில் தலைமை கழகத்திலிருந்து கழக மறுசீரமைப்பு குழுவால் அளிக்கப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு மாவட்டத்தின் ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கிளை கழக அமைப்புகளை 15 நாட்கள் என்ற கால வரையறைக்குள் உருவாக்க வேண்டும் என்றும் 9வது தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்தால் அனுப்பப்படும் பிரதிநிதியின் முன்னிலையில் மீண்டும் மாவட்ட செயற்குழுவை கூட்டி ஒப்புதலை பெற்று இறுதி பட்டியலை தலைமை கழகத்துக்கு விரைந்து அனுப்ப வேண்டும் என்றும் இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவின் வரலாற்றில் மிக முக்கியமான நிர்வாகிகள் மாற்றம், வயது வரம்பு நிர்ணயம், அதிகார மாற்றம் ஆகியவை நடைபெற்று உள்கட்சி தேர்தலும் விரைவில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரித்தி.